பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 24வது வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். பவுல் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில கப்பல் யாத்திரையில இருக்கிறார். ஜீவன் போய்விடும், யாரும் தப்பிக்க மாட்டாங்கன்னு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் கடந்து வந்து பவுலுக்கு சொல்லுகிறார், உன்னோடு யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணுவார். காரணம் என்ன தெரியுங்களா? பரலோகத்தின் திட்டத்தை பவுல் சுமந்து கொண்டு அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். அதனால அந்த தேவ மனிதனை சுற்றி இருப்பதனால அந்த இக்கட்டில, அந்த யாத்திரையில அகப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் தயவு பண்ணினார். இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலோ தேவனுடைய பரலோக திட்டத்தை சுமந்து கொண்டு போகிற ஒரு தலைமைத்துவத்தோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவ தயவு உங்கள் மேல கடந்து வரும். நம்ம வாழ்க்கையில தேவ தயவு இருக்குமானால் என்ன சுழல், என்ன போராட்டம், எந்த காரியம் வந்தாலும் தேவ தயவு நம்மளை காத்துக்கொள்ளும். தேவ தயவு இல்லாத ஒரு குடும்பம், தேவ தயவு இல்லாத ஒரு தொழில், தேவ தயவு இல்லாத ஒரு ஊழியம் ஒரு நாள் நிற்க முடியாது. தேவ தயவு நமக்கு அவசியம். நம்மளுக்கு தேவ தயவு அவசியம். தேவ திட்டத்தை நிறைவேற்றணும். அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற தலைமையோடு நீங்க இருப்பீர்கள் என்றால் அந்த தேவ திட்டத்தினுடைய தயவு உங்கள் மேல கடந்து வரும். அந்த கிருபை உங்களோடு கடந்து வரும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்து, நான் இருக்கிற இடம், நான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைமை தேவ திட்டத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தலைமையா, அதற்கு ஏற்றபடி என்னை உருவாக்குகிற ஒரு காரியமா இருக்கிறதா, நான் இருக்கிற இடத்துல எனக்கு தேவ தயவு கடந்து வருகிறதா, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் வருது, நாம் எடுக்கிற பிரயாசத்துக்கு பலன் வருவதில்லை. ஏன் தேவ தயவு வரல? நான் எதற்காக காத்திருக்கிறேன்? அன்பான தேவ ஜனமே, எப்பொழுது நம்மை ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். நம்மை ஆராய்ந்து அறிகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு தேவ தயவு வேணும் ஆண்டவரே, உங்க கிருபை வேணும் ஆண்டவரே. இன்றைக்கு எப்பேற்பட்ட இடத்துல நீங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கலாம். இதற்கப்புறம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் வாழ்ந்துருவனா, இதுக்கப்புறம் சுகித்திருக்க போறனா? கர்த்தருடைய தயவு உங்களை சந்திக்கும். தேவ தயவு உங்கள் மேல கடந்து வரும். அந்த தயவுள்ள கரம் உங்களை உயர்த்தும். அவர் உங்களை வாழ வைப்பார். எவ்வளவு பெரிய அலைகள் எழும்பினாலும் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, கடலின் மத்தியில, அலைகளின் மத்தியில போராடுகிற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலர் 27-24 அந்த தேவ தயவை நம்பி இருக்கிற என் மேல் அந்த தயவு கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். அந்த தயவு என்னை காத்துரு ஆண்டவரே. அந்த தேவ தயவு உங்க மேல கடந்து வந்துருச்சுன்னா, எப்பேற்பட்ட அலைகளா இருந்தாலோ, என்ன சீறி எழும்புகிற போராட்டமா இருந்தாலோ, கர்த்தர் உங்களோடு உங்களை வெளியில கொண்டு வந்துருவார். அந்த தயவு உங்கள் மேல கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன். அந்த கரம் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவ கரம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்க தயவை கொடுங்க சுவாமி. ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய வெளியேற பெற்ற அந்த தயவு கடந்து வரட்டும். என்ன போராட்டம், நிந்தனையில, அழுகையில இவங்க கடந்து போனாலும், என்ன பற்றாக்குறையில இருந்தாலும் அந்த தேவ தயவு சூழ்நிலைகளை மாற்றட்டும். ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை மாறும்படியா ஜெபிக்கிற உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.